அனைவருக்கும் விக்டர் வணக்கங்கள். இன்றைய காணொலியில் டைடல் பார்க் அறிவித்துள்ள 19 காலி பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான கல்வி தகுதி பிஇ இன்ஜினியரிங், சிவில், EEE போன்ற படிப்புகளாகும். விண்ணப்பிக்க கடைசி தேதி ஏப்ரல் 2 ஆகும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் விண்ணப்பமாகும். இப்பொழுது காணொலிக்கு செல்லலாம். விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்பொழுது காணொலி செல்லலாம். டைடல் பார்க் அறிவித்துள்ள 19 ரெகுலர் போஸ்டுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பணியிடங்கள் சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, மதுரை, திருச்சி. அப்ளிகேஷன் மோட் ஆன்லைன். அபிஷியல் வெப்சைட் டைடல் பார்க். அப்ளிகேஷன் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய முழு விவரங்களை காணலாம். இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அல்லது மல்டி ஸ்பெஷலிஸ்ட் 4 பேர். இதற்கு டிப்ளமோ படிச்சிருந்தா போதும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 30,000 சம்பளம். ரெண்டாவது மேனேஜர் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 4 போஸ்ட்டு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஇ மெக்கானிக்கல், EEE அண்ட் EC 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்கேலா பே. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் 4 போஸ்ட்டு. எனி டிகிரி 2 வருஷம், சம்பளம் 25,000. 4வது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் 1 போஸ்ட்டு. பிஇ சிவில் படித்திருக்க வேண்டும். 10 ஆண்டு கால அனுபவம். ஏன்னா இது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 80,000. அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 2. இது பிஇ சிவில் படித்திருக்க வேண்டும். 5 ஆண்டு கால அனுபவம். ஸ்கேலா பே 50. ஸ்கேலா பே 50 அப்படின்னா இது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ரைட்டுங்களா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 2 போஸ்ட்டு. பிஇ EEE படித்திருக்க வேண்டும். 5 ஆண்டு கால அனுபவம், 50,000. சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 1 போஸ்ட்டு. பிஇ EEE 10 ஆண்டு கால 10 ஆண்டு கால அனுபவம் வேண்டும். 1 லட்ச ரூபா சம்பளம். மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 1 போஸ்ட்டு. 7 வருஷம் அனுபவிக்க வேண்டும். அடுத்து அதற்கான ஸ்கேலா பே 1,87,000. இப்போ செலெக்ஷன் மோடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் இன்டர்வியூ நடத்துவாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு இன்டர்வியூக்காக ஒரு 1க்கு 5 பேர் தேர்வு செய்து உங்களை இன்டர்வியூக்கு அழைப்பாங்க. இப்போ எவ்வாறு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, HR டைடல் பார்க்கில் உள்ள HR மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தாச்சு. எப்போ அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க அது உங்களுக்கு தேவையில்லை. லாஸ்ட் டேட்டு 2/4/2025, அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி. இம்பார்ட்டன்ட் லிங்க் ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா இது நீங்கள் பார்த்து. நன்றி, வணக்கம். டாக்டர் டி. சம்பத்குமார். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். இப்போ நிறைய பேர் எல்லா இடங்கள்லையும் போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் போஸ்டிங் போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதனால் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் ஏதாவது ஒரு குறை அக்கம் பக்கத்தில் இருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் நல்லவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. தானும் வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு போகிறாலே போக விட மாட்டாங்க. இந்த போஸ்ட்டில் கவர்மெண்ட்டில் காசு கொடுத்தா தான் வேலைன்னுவாங்க. டைடல் பார்க்கில் ரெக்கமெண்டேஷன்னா தான் வேலைன்னுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு தவறான கருத்துக்களை சமுதாயத்தில் பரப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. என்னோட வீடு டைடல் பார்க் பின்னால் தான் இருக்குது. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டைடல் பார்க்கில் தகுதியும் திறமை இருந்ததுன்னா உண்டு. நீங்களாக வேலையை விட்டு போகிற வரைக்கும் யாரும் உங்களை வேலையை விட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நம்பி இந்த வேலைக்கு வரலாம். இந்த நிறுவனத்தை அடுத்து பார்க்கலாம். ஆகவே மேற்கூறிய ஆலோசனை தான் விக்டரி டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸுடைய நோக்கம் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. எதில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது? கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் முனைவோர் குறித்த துறைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. முதல்ல தெளிவை ஏற்படுத்துவது என்னுடைய கடமை. அப்புறம் நீங்களாக என்ன செய்வீங்க? உங்கள்கிட்ட ஏற்கனவே அறிவு, ஆற்றல், திறமை எல்லாமே இருக்குது. அப்புறம் நீங்களாக படித்து நீங்களாக பாஸ் பண்ணி இது பண்ணிடுவீங்க. சந்தேகம் ஏற்பட்டால் என்கிட்ட பேசுங்க, அவ்வளோதான். சரிங்களா? விக்டரி டுடேனுடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை,
நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த அரசு வேலை கிடைக்கிற வரை இந்த ப்ரைவேட் வேலையில் இருங்க. சரிங்களா? அப்படி அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தகுதி என்னன்றது என்கிட்ட ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ சொன்னீங்கன்னா உங்களை நான் நினைவில் வச்சுக்கிட்டு உங்களுக்கான வேலை வரும்போது நான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு அனுப்புவேன். அதற்கான ஆயத்த வேலையும் ப்ராசஸையும் எப்படி பயிற்சி எடுப்பதுன்றதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். இது கட்டணமில்லா சேவை தான். அதனால் நீங்கள் துணிந்து பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? நன்கொடைகள் கிடையாது. ரைட்டுங்களா? இப்போ அனைவருக்கும் எல்லாம் சொல்லியாச்சுங்களா? இப்போ நான் சொல்கிற இந்த நிறுவனத்தினுடைய முக்கியமான நோக்கம் விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, நிச்சய வெற்றி. நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே போட்டித் தேர்வுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, பல்வேறு தேர்வுகளை எழுதுவீங்க. இந்த மாதிரியான வேலையை நீங்கள் இது ரெகுலர் போஸ்ட்டு, நிரந்தர வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் வேலைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, உத்தியோகம் புருஷ லட்சம். ஆகவே ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும். இன்றைக்கி உள்ள நிலைமையில் என்னுடைய நண்பர்கள்லாம் குரூப் 4 பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி கலெக்டர் நிலையில் உயர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்க்காத வேலையே கிடையாது. எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க, புஸ்தகம் வாங்கியிருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க, பல்வேறு அறிவை பெருக்கி நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்கிட்ட கேட்கலாம். இந்த விக்டரி டுடேனுடைய யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எதில் வேணாலும் நீங்கள் தொடர்பு கொண்டு சந்தேகங்கள் கேட்கலாம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பு, அன்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த பல்வேறு ஸ்காலர்ஷிப் போட்டோம் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். தனியார் ஸ்காலர்ஷிப்பு, எல்ஐசி மற்ற நிறுவனங்கள் போட்டக்கூடிய ஸ்காலர்ஷிப் லிமிட்டெடு தான். அதில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அதில் முக்கியமான விஷயம், உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு வரலை அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன் வரலைன்னா உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ஒன்று இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் அரசாங்கத்தில் படிக்கிறவராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ பிஹெச்டி பண்ணுறவராக இருந்தாலும் சரி, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள அனைவருக்கும் அதில் செலெக்ஷன் கிடையாது, அதில் லாட்டு கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, லிமிட் கிடையாது. அரசாங்கத்தில் எத்தனை பேர்னாலும் கொடுப்பாங்க. தனியாரில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் தெளிவுக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் டி. சம்பத்.